என்னடா நானும் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கேன், இப்ப என்ன யாருமே கண்டுக்க மாட்டீங்களே அப்படின்னு இந்த அடிமை பழனிசாமி சம்பந்தமே இல்லாம ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதி என்னன்னா, அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை மீட்பு. யாரும் சிரிக்காதீங்க. இப்ப அவர் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி காப்பாத்துவாருன்னு கொஞ்சம் பாக்கலாமா? அமைதி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 13 பேரை கொன்னது. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பெல்ட்டாலேயே அடிச்சு பெண்களை துன்புறுத்தினது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, சாத்தான்குளம் சம்பவம், அப்பா மகனை காவல்துறை அடிச்சே கொன்னது. இந்த மாதிரி இன்னும் பல வகையில அமைதியை நிலைநாட்டினாரு எடப்பாடி. அடுத்தது வளம், வளர்ச்சி. குட்கா விற்பனை வளர்ச்சி, கொக்கைன் விற்பனை வளர்ச்சி, சம்பந்திக்கு டெண்டர் விட்டு குடும்ப வளர்ச்சி. ஏன் சம்பந்திக்கு டெண்டர் விட கூடாதான்னு சட்டமன்றத்திலேயே கேட்டது. அப்புறம் எஸ்பி வேலுமணி ப்ளீச்சிங் பவுடர்லயும் எல்இடி லைட்லயும் ஊழல் பண்ண வளர்ச்சின்னு இன்னும் நிறைய சம்பவம் மூலமா வளர்ச்சியை நிலைநாட்டினாரு எடப்பாடி. அடுத்தது மாநில உரிமை. பாவம், இதுக்கு என்ன அர்த்தமே தெரியாம சொல்லிருப்பாரு போல. அதுவும் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இத பத்தி பேச தனி தில்லு வேணும். எப்படிலாம் மாநில உரிமையை காட்டாருன்னு பாருங்க மக்களே. உதய் மின் திட்டம் கொண்டு வந்தது, நீட் தேர்வுக்கு ஆதரவு, முஸ்லிம்ஸ்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு, புதிய வேளாண் சட்டத்துக்கு ஆதரவுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மோடி காலடியில போட்டுட்டு இவரெல்லாம் மாநில உரிமைய சூப்பரா காப்பாத்துவாரு. இப்படிதான் எடப்பாடி நமக்கு நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. எடப்பாடியோட நல்லாட்சி பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க அப்படியே நல்லாட்சி பண்ணிட்டாலும் மக்கள் நல்லா கிளுகிளுன்னு மனமகிழ்ந்து போயிருவாங்க. போங்கயா போங்க, போய் மோடிக்கும் அமித்ஷாக்கும் கால் அமுக்குற வேலைய மட்டும் பாருங்க.